அன்னையின் திருவடிகளை மீண்டும் இருக்கரம் கொண்டு பற்றி பற்றி அன்னையின் திருவடிகளை சரணடைந்து இந்த பதிவினை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இது வந்து ஆல் இஸ் ஷீ. அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, ஷீ இஸ் ஆல் அண்ட் ஆல் இஸ் ஷீ. இதுதான் அம்மாவினுடைய மந்திரம் இல்லையா? அதனையே தலைப்பாக கொண்டு அதற்கு துணையாக இதில் ஒரு அற்புதமான அன்னையை பற்றி ஸ்ரீ அரவிந்தனுடைய எழுத்துக்களை எல்லாம் நமக்கு தொடர்ந்து நாம் அளித்து நம்ம எல்லாம் என்லைட்டன் செய்து வரும் நம்முடைய சாதகர் திரு அலோக் பாண்டே அவர்களுடைய ஒரு அற்புதமான ஒரு புத்தகம், க்ளோரி ஆஃப் த டிவைன் மதர் ஆஸ் ரிவீல்ட் இன் சாவித்ரி என்று. அந்த புத்தகத்திலிருந்து சில தொகுப்புகளையும் எடுத்துக்கொண்டு இது வடிவமைக்கப்பட்டதுதான் இது ஆல் இஸ் ஷீ. இப்போ அன்னையை பற்றி நாம் அறிந்தது அளவுதான், சிறிய அளவுதான். அறியாதது உலக அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொல்றது அன்னையினுடைய கூற்றிலும் கூட உண்மை என்பதில் மாற்றமே இல்லை. அன்னையை நாம் அறிந்தது வெகு சொற்பமே. பகவான் வந்து தி மதர் என்ற ஒரு அற்புதமான அந்த புத்தகத்தில் அன்னையை பற்றி நாம் அறிவதற்காக அவர் கூறியவை சாவித்திரியில் வரிக்கு வரி வாய்ப்பு கிடைத்த பொழுதெல்லாம் அன்னையை பற்றி அவர் கூறியவை. இவைதான் நம்மை அன்னையை பற்றி நமக்கு ஒரு முழுமையான ஒரு உண்மையான ஒரு அறிதலுக்கு உதவக்கூடியவை. அந்த வகையில் அன்னை ஹூ இஸ் ஷீ அப்படின்ற அந்த ஒரு கேள்வியை திரு அலோக் பண்டே கேட்டு அதற்கான பதில்களை கூறுகிறார். த டிவைன் மதர் டேக்கிங் எ ஹியூமன் பாடி. ஆமா, இந்த தெய்வீக அன்னை மனித உருவில் வந்த தெய்வ அன்னை அப்படிங்கிறது தான் சொல்லணும். அண்ட் இம்மார்டல் காடஸ் சொல்றாங்க. இம்மார்டல் காடஸ், நித்திய பேருண்மை, பேரொளி, பேரன்பு, பேரானந்தம், எப்படினாலும் இம்மார்டல், அழிவற்ற தன்மை கொண்டது. த மதர் ஆஃப் ஆல் லைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த். ஒளிகள் அனைத்தும், ஒளி அனைத்தும் அவளிடமிருந்தே நமக்கு கிடைக்கின்றது அப்படின்னா. த மதர் ஆஃப் ஆல் லைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த், பேராற்றலின் திருவுருவம், பேரொளியின் திருவுருவம் அன்னை. She who dwells beyond the last frontiers of form, வடிவங்களை கடந்த எல்கைக்கு அப்பால் வசிக்கக்கூடியவள். பியாண்ட் ஈவன் த ஃபார்ம்லெஸ், வடிவமற்றதையும் கடந்தவள். வடிவங்களை மட்டுமல்ல, வடிவமற்றதையும் கடந்தவள். பியாண்ட் த மேனிஃபெஸ்ட் அண்ட் அன்மேனிஃபெஸ்ட், சிருஷ்டிற்கு அப்பாற்பட்டது இவை அனைத்தையும் கடந்தவள். So the mother of all lights and strengths, she who dwells beyond the last frontiers of form, beyond even the formless, beyond the manifest and unmanifest, she has come to dwell with us. நம்மோடு இவை அனைத்தையும் கடந்த பேருண்மையாக, பேராற்றலாக, பேரன்பாக, பேரொளியாக திகழக்கூடிய அன்னை நம்மோடு சக மனிதராக இங்கு வந்து வாழ்ந்தார் அப்படிங்கிறது தான் உண்மை. She has come to dwell with us. And எதுக்காக வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நமக்கு பெரியவங்க எவ்வளவோ நம்ம படிச்சிருக்கோம். நமக்கு பகவான் சொல்லியிருக்காரு, அம்மா, ஐயா, அம்மா, ஐயா, நம்மளுடைய பெரியோர்கள் எல்லாம் நமக்கு வெளியே சொல்லியிருக்காங்க. எத்தனையோ புத்தகங்கள் நம்ம வாசிச்சிருக்கோம். She has come to make our hearts her temple and shrine. நம்முடைய இதயங்களை அவள் குடியிருக்கும் கோவிலாகவும் கருவறையாகவும் மாற்றுவதற்காக, உருவாக்குவதற்காக, மறு ஆக்கம் செய்வதற்காக அவள் இங்கு வந்தாள். She has come to make our hearts her temple and shrine, to make the hard soil of our nature, the hard soil of our nature. நம்முடைய இயற்கை, மனித இயற்கை எப்படி இருக்கு? இறுகி போன ஒரு பாறையாக, கற்பாறையாக இருக்கு இல்லையா? அப்படிதானே. டு மேக் த ஹார்ட் சாயில் ஆஃப் அவர் நேச்சர்
ரெடி ஃபார் அ கிரேட்டர் லைஃப், உயர் வாழ்விற்காக தயார்படுத்தும் பணியை மேற்கொண்டு இங்கு வந்தாள், அவதரித்தாள். மேக் அவர் நேச்சர் ரெடி ஃபார் அ கிரேட்டர் லைஃப். அந்த அன்னையினுடைய வருகை, her coming is a promise that humanity will leave its inferior accustomed path. நம்முடைய வழிகளை எப்படி சொல்றாங்க? கீழான, தாழ்மையான, நம்முடைய பல யுகங்களாக நாம் பின்பற்றி வரும் அந்த பாதையை மாற்றி அமைத்து அதிலிருந்து விலகி உயர் வழிகளை பற்றி and follow the sunlit way. சன்லிட் பாத்னு சொல்றாங்க, ஒளி பொருந்திய பாதை. இன் ஹர் வே, ஒளியாக அன்னை திகழ நாம் ஒளி பொருந்திய பாதையில் நடைபயில நம்முடைய பழைய பழமையிலிருந்து விலகி லீவ் இட்ஸ் இன்ஃபீரியர் அக்கஸ்டம் பாத், நாம் மாறி ஒரு ஒளி பொருந்திய பாதையில் பயணிப்பதற்கு, அன்னையின் ஒளியில் பயணிப்பதற்கான ஒரு உத்தரவாதம் தான் அன்னையினுடைய வருகை. Her coming is a promise that humanity will leave its inferior path. And she brings with her, அன்னை கொண்டு வந்தது என்ன? She brings with her the golden key to the flaming doors of ecstasy. ஒரு அற்புத பரவச தெய்வீக வாழ்விற்கான ஒரு சாவியை அன்னை இங்கு கொண்டு வந்தார். நமக்கெல்லாம் வழங்குவதற்காக இங்கு அவதரித்தாள். She had brought with her into the human form, Savitri, page number 6. She had brought with her into the human form the calm delight that weds one soul to all, the key to the flaming doors of ecstasy. So, உயர் வாழ்விற்கான, தெய்வீக வாழ்விற்கான, ஒரு அற்புதமான ஆனந்தமயமான ஒரு வாழ்விற்கான ஒரு கதவுகள் இருக்கான பொற்சாவியை அன்னை. And she is the bringer of light. இருளில் மூழ்கி இருந்த இந்த மனித இனத்தை மீட்டெடுப்பதற்கு பேரொளியாக வந்து இறங்கியவள் அன்னை, the bringer of light. She has come bringing with her the splendor of a new dawn. ஒரு புதிய விடியலின் பரவச ஒளியை இங்கு கொண்டு வந்தார். She has come bringing with her the splendor of a new dawn. ஒரு புதிய விடியல், அது தரும் உற்சாகம், புதிய நம்பிக்கை, புதிய வாழ்வு, புதிய துவக்கம், அனைத்திலும் புதுமை. அன்னை என்றாலே மாற்றம், ஏற்றம், உயர்வு, புதுமை, பேருண்மை. She has come bringing with her the splendor of a new dawn. She brings a new illumination to the mind. மனதிற்கு ஒரு புதிய ஒளியூட்டலை கொடுத்தாங்க. நிச்சயமா இதுவரை என்னுடைய மனம் chaos, குழப்பம், இப்படிதான். எதுலையும் சர்டனிட்டிங்கிறது இல்லை, எல்லாத்திலையும் duality, அனைத்திலும் easily driven by forces of this world. அப்படிதானே இருந்தது மனம், என்னுடைய மனம் அப்படிதான் இருக்கு. அத்தகைய மனதிற்கு she brings a new illumination, ஒரு புதிய பேரொளியை என்னுடைய மனதிற்குள் பாய்ச்சுகிறாள். This is this அப்படின்னு தெரியும். authenticated certainty, அன்னையினுடைய புதிய ஒளியூட்டுகிறாள். அண்ட் மனதிற்கு அடுத்தது என்னுடைய லைஃப், a new and luminous force to life. இது நாள் வரை என்னுடைய vital is being led by dark forces. அப்படித்தானே இருக்கு. ஆசைகளும் அகந்தையும் ஆணவமும் காம குரோத மத மாத்சரியங்கள் இல்லையா, இப்படித்தானே இருக்குது. இவற்றிலிருந்தெல்லாம் a new and luminous force, ஒரு புதிய ஆற்றல், ஒளி பொருந்திய புதிய ஆற்றல். ஏன் அந்த luminosity எல்லாத்துலயும், அன்னை என்றாலே பேரொளி. அப்போ என்னுடைய உணர்வு தளங்களில் அனைத்தும் ஒளியூட்டப்படுகின்றன,
ஒளியூட்டப்படுகிறார். அன்னையினுடைய பேரொளி நிறைத்து ஒரு புதிய ஆற்றலோடு என்னுடைய உணர்வு பயணிக்கிறது. So, அடுத்ததாக and a new possibility for the body. So what is in not possible today, it will be possible tomorrow. இல்லையா? அன்னையினுடைய சித்தாந்தமே அதுதானே. So என்னால் புதிய வாய்ப்புகள், புதிய ஏற்றங்கள், புதிய திறன், எனக்கு எல்லாமே என்னுடைய நியூ பாசிபிலிட்டி ஃபார் த பாடி. வாட் ஐ கேனாட் டூ டுடே ஐ கேன் டூ டுமாரோ. அதான் நியூ பாசிபிலிட்டி. அன்னை வந்ததற்கு, அன்னை முன் அன்னைக்கு பின், அப்படிதான் நம்மளுடைய எல்லாமே. எவ்ரிதிங், மைண்ட், லைஃப், பாடி, she brings a new illumination to the mind, a new and luminous force to the life, a new possibility for the body. எல்லாம் புதுமை அன்னை கொண்டு வந்தார். She has come and darkness shall be vanquished. So அன்னை வந்தாச்சு, அப்போ இருள் அங்கு முற்றிலுமாக துடைத்து அழிக்கப்படும். vanquished, மிச்சம் மீதியின்றி முழுமையாக. She has come and darkness shall be vanquished, and she the bringer of hope. நம்பிக்கையின் ஒரே ஆதாரம், மனித இனத்திற்கு நம்பிக்கைக்கான ஒரே ஆதாரம் அவள் மட்டுமே. She the bringer of hope, and she is the key to all change. மனிதனுடைய அனைத்து நிலைகளிலும் மாற்றங்கள் நிகழ்வதற்கு அவள் மட்டுமே திறவுகோலாக இருக்க முடியும். என்னுடைய அறிவினால், என்னுடைய முயற்சியினால், என்னுடைய திறமையினால், என்னுடைய ஆசையினால், என்னுடைய ஆர்வத்தினால் மட்டும் நான் மாறிவிடுவேன் என்பது இயலாத ஒரு காரியம். அது அவள் மட்டுமே நிகழ்த்தக்கூடும். She is the key to all change, and she is the bridge between creation and the creator. Ambassador fixed the eternity. Ambassadors சொன்னமே, she is the bridge between creation and the creator. Creation, நாம எல்லாம், பிரபஞ்சம் அனைத்தும் creation, creator, the almighty. இப்போ இந்த இடைவெளி இருக்கு, golden, she is the golden bridge. இப்போ நாம் அவரை போல் உயர்வதற்கான ஒரு கிரியேஷன் அண்ட் த கிரியேட்டர். இந்த இடைவெளியை அன்னையே இட்டு நிரப்புகிறார். நம்மை எல்லாம் இறைவன் பால், இறைவனை போல் உயர்வதற்கான the magnet of our difficult ascent, நம்முடைய உயர்வு அன்னையை சார்ந்தே இருக்கிறது. நெக்ஸ்ட், சாவித்ரி பேஜ் 7. A prodigal of her rich divinity, a prodigal of her rich divinity, herself and all she was, she had lent to men. அனைத்தும், அவளையும் தன்னையும் தன்னுடைய அனைத்தையும் யாருக்காக கொடுத்தாங்க? மனிதர்கள், மனித இனத்திற்காக வாரி வழங்குகிறார். hoping her greater being to implant, hoping her greater being to implant and in their bodies lives acclimatize, that heaven might native grow on mortal soil. உயர் வாழ்க்கை இயல்பாக மானுட வாழ்வில் மலரும் வகையில், மலரும் என்ற நம்பிக்கையில் இதெல்லாம் செய்கிறார். hoping her greater being to implant, அன்னையை போன்ற ஒரு உயர் ஜீவன் நம்முள் உதிப்பதற்காக, and in their bodies lives acclimatize, that heaven might native grow on mortal soil. ஸ்வர்க்கம் புவியில் இயல்பாக அமையும். So Savitri page 7, and she has come to change the law of death. மரணம் என்றும் இந்த
கடும் சட்டத்தை மாற்றி அமைப்பதற்காக அவள் வந்தாள். இன்னைக்கு அம்மாவனுடைய அந்த சாவித்திரி பதிவில் அதுதானே நம்ம பார்த்தோம். She has come to change the law of death under whose shadows humanity lives and moves. இறப்பின் கருநிழலில் தான் மனித வாழ்க்கை அமைந்திருக்கு இல்லையா? And humanity lives and moves. அந்த சட்டத்தை, இறப்பு எனும் கரிய சட்டத்தை மாற்றி அமைப்பதற்காக அவள் வருகிறார். This old scheme of things, இவையெல்லாம் பழைய திட்டங்கள். The old scheme of things with its burden of suffering must change. இந்த பழைய சட்டங்கள்ல எல்லாம் என்ன இருக்கு? ஒரு பெரிய loaded with suffering, துயரம் நிறைந்ததாக இருக்கு. அவை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். And giving way to a new order, ஒரு புதிய வழிமுறை தோன்ற வேண்டும். அந்த புதிய வழிமுறையில் burden of suffering, கடுமையான துயரங்கள், the old scheme of things மாற்றி அமைக்கப்படும். எப்படி, எவ்வாறாக? To a new order of love and light and peace. Love and light and peace. பேரன்பு, பேரொளி, பேரமைதி, இவற்றால் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். என்ன? இறப்பு எனும் இருள் நிறைந்த அந்த சட்டம், கடுமையான சட்டம், துயரங்கள் நிறைந்த அந்த கரிய சட்டம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். Old scheme of things and replaced by love and light and peace. இதுதான் அன்னையினுடைய பணி. அதற்காகவே அவள் இங்கு வந்துதித்தாள். And page 8லயே நம்ம பார்க்கலாம், சில 3 தனித்தனி வரிகள், தொடர் வரிகள் அல்ல. Even her humanity was half divine. Line 274. And அதே page 8, aloof, she carried in herself the world. இது 278வது வரி page 8ல. And இன்னொரு வரி, the universal mother's love was hers. Line 281. இதுவும் page 8ல. She bears the human burden of ignorance. மனிதர்கள் எப்படி இருக்காங்க? அறியாமை நிறைந்தவர்களாக, அறியாமையில் தோய்ந்தவர்களாக, முற்றிலும் அறியாமையே சார்ந்தவர்களாக. இதுதான் மனிதனுடைய இன்றைய நிலை இல்லையா? அதுதான் மதர் தாங்கி சுமக்கிறார். She carried in herself the world. Aloof, she carried in herself the world. எனக்கே தெரியாது. I am in total ignoranceங்கிறது நான் தெரியல. I think எனக்கு எல்லாம் தெரியும்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அன்னைக்கு தான் தெரியும் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ என்னுடைய அறியாமையை அவளிடம் சரண் செய்வதன் மூலமாகத்தான் நான் மாற்ற முடியும் இல்லையா? அதுதான் நான் செய்யணும். She bears the human, she's ready to bear இல்லையா? அவங்க அதுக்காக தான் வந்திருக்காங்க. பட் கொடுக்கணும். She bears the human burden of ignorance and தாங்கிட்டு என்ன பண்றாங்க? Opens for man a greater, a more luminous life. என்னுடைய அறியாமையை தான் வாங்கி கொண்டு எனக்கு ஒரு உயர் வாழ்விற்கான ஒரு புதிய பாதையை திறந்து அமைத்து தருகிறார். Opens for man a greater, உயர் வாழ்விற்கான ஒரு புதிய பாதை, a more luminous, பேரொளி பொருந்திய ஒரு உயர்வான பாதை, ஒரு வாழ்க்கை, a more luminous life எனக்கு அமைத்து தருகிறார். Though born as a human being amidst humans, மனிதர்களுக்கு மத்தியில் மனித உருவில் அவதரித்த போதிலும் என்ன சொல்றாங்க? Even her humanity was half divine. Though born as a human being amidst humans, she had brought with her the nature of the gods. இயல்பிலேயே தெய்வாம்சம் குடியிருந்தது. அன்னையினுடைய ஒவ்வொரு அசைவிலும், ஒவ்வொரு பார்வையிலும், ஒவ்வொரு வார்த்தையிலும், ஒவ்வொரு செயலிலும் அந்த இறைமையை தரிசிக்க முடிந்தது. And the universal mother's love was hers. பிரபஞ்ச அன்னையினுடைய பேரன்பை சுமந்து வந்தார். அப்படிதான் கொண்டு வந்தார்.
அதனாலதான் she carried the world's agony in her heart. இந்த உலகம் முழுமையினுடைய துயரத்தையும் தன்னுடைய ஒற்றை இதயத்தில் தாங்கினார். அப்படிதான் இருந்தான் மதர். she carried the whole world's agony in her heart. இல்லைன்னா நம்மள என்னைக்கும் broken into pieces, உடைந்து போயிருக்க முடியும். only because of her we still survive. அப்படிதான் உண்மை, மாற்றம் இல்லை. and aware of the stark resistance to progress and change. எப்படி இருக்கு நம்ம கிட்ட stark resistance? ஒரு சின்ன மாற்றம் சாத்தியமே இல்லை, நோ. சின்ன ஏற்றம், ப்ராக்ரஸ், நோ. ஐ எம் கம்ஃபர்டபிள் வித் மை லைஃப். ஆமா, இதே மாதிரி வேணும் எனக்கு, ஏசி வேணும், ஹோம் தியேட்டர் வேணும், இதே மாதிரி எனக்கு எல்லாமே வேணும். என்னுடைய டிசைர்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு மட்டும் எனக்கு மதரோட கிரேஸ். See, stark resistance to progress and change. தெரியும், இது மதருக்கு தெரியாதா? நிச்சயமா தெரியும். knowing well the fate of divinity upon earth. இறைமைக்கு இந்த உலகம் தரும் பரிசு தெரியாதா? பகவான் குறிப்பிடுகிறார் இல்லையா? அது என்ன பண்ணும்? crucify பண்ணுவோம் அதானே. knowing well the fate of divinity upon earth, she yet takes up the burden of the earthly play. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் மாறவே போறதில்லை, மாறுவதற்கு எனக்கு ஸ்டார்க் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இறைவன் பக்கம் திரும்புவதற்கு எனக்கு எந்த இவ்வளவு கஷ்டம். இறைமை இங்கு இறங்கி வந்த பொழுதும் நான் சற்றும் திரும்பி பார்ப்பதில்லை. தெரியும், yet she yet takes up the burden of the earthly play. இருந்த போதிலும் துயரத்திலேயே உழன்று மாய்ந்து போய்விடாமல் இந்த மனித இனம் காக்கப்பட வேண்டும், உயர் வாழ்க்கைக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் தெரிஞ்சும் கூட she yet takes up the burden of the earthly play. அதனாலதான் a new era of truth and harmony, ஒரு புதிய யுகம். அந்த யுகத்தின் தலையாய பண்புகள் என்ன இருந்தது? ட்ரூத் அண்ட் ஹார்மனி, சத்தியமும் இசைவும். ஒரு புதிய யுகம், சத்திய யுகம், இசைவு மட்டுமே இழையோடக்கூடிய ஒரு புதிய யுகம். A new era of truth and harmony begins with her. அன்னையின் வருகையின், அன்னைக்கு முன், அன்னைக்கு பின். சோ நாம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு புதிய யுகத்தில் பிறந்து அன்னையினுடைய வழிகாட்டுதலில், அன்னையினுடைய கரம் பற்றி நமக்கெல்லாம் அற்புதமான அன்னை பெரியோர்கள், ஆன்மீக பெரியோர்கள் வழி நடத்துதலோடு அன்னையின் ஒளி பொருந்திய பாதையில் நடப்பதற்கான வாய்ப்பினை பெற்றவர்கள் நாமெல்லாம். சோ இந்த நிலையில் அன்னைக்கு நன்றி கூறி சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த ஆல் இஸ் ஷீ என்ற இந்த தொகுப்பினை நாம் தொடர்வோம் என்று கூறி, இதுவரை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளை சமர்ப்பித்து நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ வெரி மச்.